Hi friends, welcome to Awesome Max. இன்னைக்கு நம்ம exercise 3.3ல fourth part solve பண்ண போறோம். Given the LCM and GCD of the two polynomials p of x and q of x, find the unknown polynomial in the following table. ஸோ ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. LCM, GCD, p of x, q of x 4 காலம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா q of x காலம் எம்டியாக இருக்குது. ஸோ அதான் அன்னோன், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். செகண்ட் சம்மில் p of x காலம் எம்டியாக இருக்குது. ஸோ p of x ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட்லலாம் பார்த்தீங்கன்னா LCM, GCD ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். இங்கே LCM, GCD எல்லாம் அவங்க கொடுத்துட்டு இந்த p of x, q of x ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. சேம் ஃபார்முலா, சேம் ப்ரொசீஜர்ஸ் தான், கொஞ்சம் ஆல்டர் பண்ணி அதே மெத்தடில் தான் போட போகிறோம். ஓகே, வாங்க சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் சம் உங்கள் புக்கில் டேபிள் கொடுத்துருக்காங்க. நான் கிவன் வேல்யூஸ் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ எல்சிஎம் வேல்யூ, ஜிசிடி வேல்யூ, பி ஆஃப் எக்ஸ் வேல்யூ, கியூ ஆஃப் எக்ஸ் வேல்யூ கொடுக்கல. ஸோ நம்ம கியூ ஆஃப் எக்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்ஸ்லலாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்? ஃபார்முலாவை எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடின்னு யூஸ் பண்ணோம். அந்த எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் தான் இங்கே பி ஆஃப் எக்ஸ், கியூ ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இவங்க இந்த நேமிங் கொடுத்துருக்கதால அந்த நேமிங்கில் நம்ம ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு கியூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. ஸோ நம்ம q of x தான் unknown. ஸோ q of x தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ q of x is equal to LCM into GCD divided by p of x. ஸோ இங்கே மல்டிப்ளைல உள்ளது இங்கே டிவைடில் வரும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே LCM, p of x, GCD இருக்கு இல்லையா? ஸோ p of x தான் உங்களுக்கு டிவைடில் வருது. அது ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல். எல்சிஎம் வந்து ஒரு கியூபிக் பாலினாமியல் இருக்குது. ஓகேவா? குவாட்ராட்டிக் பாலினாமியல் யூஸ்வலாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதுவோம். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் கூட இந்த ஜிசிடி கேன்சல் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ரிமைனிங் ஒன் ஃபேக்டர் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இந்த கியூபிக் பாலினாமியலை டிவைட் பண்ணணும். ஸோ அப்படியும் பண்ணலாம். பட் அந்த மெத்தட் வந்து கொஞ்சம் லெங்க்த்தாக போகுது. ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம இதை டைரெக்டாகவே இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்கே எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன வரும்? q of x is equal to LCM வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? AQ minus 10a square plus 11a plus 70 into GCD a minus 7. p of x என்ன கொடுத்துருக்காங்க? a square minus 12a plus 35. ஸோ இதை பார்க்கும்போது தெரியும். ஸோ இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணால் இது கேன்சல் ஆகும், ரிமைனிங் இதில் டிவைட் பண்ணி ஆன்சர் எழுதிடலான்னு. கியூபிக் பாலினாமியலை நம்ம வந்து ஃபஸ்ட் ஆர்டர் பாலினாமியல் தான் வரும் இல்லையா? இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன வரும்? a minus 7, a minus 5 வரும். 5 7s are 35. நான் வந்து மெமரியிலே சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் சம் அண்ட் ப்ராடக்ட் மெத்தட் போட்டு பார்த்தீங்கன்னா 5 7s are 35 வரும். 5 7 ஆட் பண்ணோன்னா -12 வரும். தட் இஸ் a minus 7, a minus 5 வரும். ஸோ a minus 7 கேன்சல் ஆகி a minus 5 மட்டும் இருக்கும். ஸோ இந்த ஹோல் கியூபிக் பாலினாமியலையும் a minus 5ஆல் நம்ம டிவைட் பண்ண வேண்டி வரும் லாங் டிவிஷன் மெத்தடில். ஸோ நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு எகெயின் வந்து ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் தான் கிடைக்கும். செகண்ட் ஆர்டரில் தான் ஒரு பாலினாமியல் கிடைக்கும். ஸோ எகெயின் அதை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ அப்படியும் நீங்கள் போட்டிங்கனாலும் சம்க்கு அதே ஆன்சர் தான் வரும். சம் 100% கரெக்ட் தான். பட் லெங்க்த்தாக போகும். யூஸ்வலாக எக்ஸாமில் உங்களுக்கு டைம் கன்சப்ஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதனால நீங்கள் டைரெக்டாக இந்த மெத்தட்லேயே போடுங்க. இது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஒரு கியூபிக் பாலினாமியல், இது ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல். இதை லாங் டிவிஷன் மெத்தடில் அப்படியே நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இந்த டேர்மை மட்டும் அப்படியே வச்சுட்டு இது ரெண்டை மட்டும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் தாராளமாக போடலாம். உங்களுக்கு அதுதான் கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா ஃபேக்டரைஸ் பண்ணி அப்படியே நீங்கள் போடலாம். எகெயின் நீங்கள் லாங் டிவிஷன் மெத்தட் போடுற மாதிரி தான் வரும். செகண்ட் டைம் ஒரு வாட்டி ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி வரும். 2 தடவை திரும்ப நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரே மெத்தடில் டிவைட் பண்ணி சிம்பிளாக ஆன்சர் கிடச்சிடும். ஓகே.
ஸோ இந்த டிவிஷன் தான் நம்ம போட போகிறோம். இந்த டிவிஷன் ஏற்கனவே நீங்கள் லோயர் கிளாஸஸில் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜிசிடிலையும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிவிஷன் போடும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட் டேர்ம் ரெண்டும் தான் பார்க்கணும் இல்லையா. இது ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஏ க்யூப். இதை விட இது கிரேட்டராக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு டேர்மை டிவைட் பண்ணுவோம். ஸோ ஏ க்யூப் டிவைடட் பை ஏ ஸ்கொயர். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பவரில் என்ன பண்ணணும், 3 - 2. ஸோ என்ன வரும், ஏ பவர் 1ன்னு வரும். ஓகேவா. ஏ பவர் m பை ஏ பவர் n இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் m மைனஸ் n, அந்த ஃபார்முலா. ஓகேவா. ஸோ ஏ பவர் 1ன்னு வரும், தட் இஸ் ஏ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏவால் இந்த ஹோல் பாலினாமியலை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஸோ ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் என்ன வரும், ஏ க்யூப். நெக்ஸ்ட் ஏ இன்ட்டு மைனஸ் 12a, ஸோ மைனஸ் 12a ஸ்கொயர் ப்ளஸ் 35a. ஸோ இப்போ டிவைடில் எப்போவுமே சப்ராக்ஷன் தான். சப்ராக்ஷன் ஆனாலே என்ன ஆகும், சைன்ஸ் எல்லாமே ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ சேஞ்ச் ஆகும்போது இது கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் மைனஸில் இருக்கிறதால. இது -10 + 12. ஸோ ப்ளஸ் 12ல் -10 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 2a ஸ்கொயர். ஹியர் மைனஸ் தான் பிக்கர் நம்பருக்கு இருக்குது. ஸோ பிக்கர் நம்பர் சைன். ஸோ சப்ராக்ட் பண்ணால் 35 - 11 இஸ் வாட், 24a. ஸோ இந்த ரிமைனிங் டேர்மை நம்ம கீழே ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இப்போ எகைன் என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட் டேர்மும் இந்த ஃபஸ்ட் டேர்மும் பார்க்கணும். ஸோ நம்ம இப்போ என்ன எழுதுவோம், 2a ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர். ஸோ டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர், 2. ஸோ அப்போது +2 கிடைக்குது. ஸோ +2. ஸோ இந்த +2வால் ஹோல் பாலினாமியல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2a ஸ்கொயர், 2 12s are -24a, 2 into 35 is 70. ஸோ அகெயின் சப்ராக்ஷன், சைன் சேஞ்ச். ஸோ எல்லாமே இங்கே கேன்சல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு 0 இங்கே கிடச்சிருச்சு. ஸோ உங்கள் குவாஷன்ட் இஸ் a + 2. ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு, a + 2 கிடச்சிருக்கு. ஃபைனலாக நீங்கள் என்ன எழுதணும், நம்ம q of x தான் இல்லையா ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். q of x ஈக்குவல் டு a + 2. இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த டிவிஷன் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த டிவிஷனோட ஆன்சர் a + 2. இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது, a - 7. ஸோ இதையும் ஆன்சரில் எழுதணும். இதை மிஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பு. ஓகேவா. ஸோ இந்த டிவிஷனுக்கு நமக்கு கிடைச்ச ஆன்சர் a + 2. ஸோ என்ன வரும், a - 7. ஸோ the q of x வேல்யூவோட ஆன்சர் என்ன, a + 2 into a - 7. இதுதான் ஆன்சர். செகண்ட் சம். ஸோ இங்கே வேல்யூஸ் எடுத்து எழுதியிருக்கேன், என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எழுதியிருக்கேன். LCM ஈக்குவல் டு x² + y² into x பவர் 4 + x² into y² + y பவர் 4. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே தேர்ட் பார்ட்டில் செகண்ட் சம்மில் இதை வச்சு தான் நம்ம சம் போட்டிருக்கோம். ஸோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு GCD கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் q of x கொடுத்துருக்காங்க, p of x ஈக்குவல் டு அவங்க வந்து எம்டியாக விட்டுருந்தாங்க. ஸோ நம்ம p of x தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் நம்மளோட அன்னோன் வேல்யூ. ஸோ நம்ம ஃபார்முலா அதே போல் எழுதிக்கலாம். p of x into q of x is equal to LCM into GCD. நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த ஃபுல் எக்ஸசைஸ் 3.3 ஃபுல்லாக இந்த ஒரே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். p of x தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இல்லையா. p of x equal to LCM into GCD divided by q of x. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் டிவைடில் q of x வருது. ஸோ இந்த டேர்ம் தான் q of x தான் டிவைடில் வரும். இதுக்கு தகுந்த மாதிரி நியூமரேட்டரில் உள்ளதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணலாம், இதையும் சேஞ்ச் பண்ணி நம்ம டிவைடில் கேன்சல் பண்ணலாம். ஸோ அதுதான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இப்போது ஒரு டேர்மாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு LCM. ஸோ LCM ஈக்குவல் டு x² + y², x பவர் 4 + x² y² + y பவர் 4. ஸோ தேர்ட் பார்ட்டில் இந்த சம்க்கு நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதே தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். இந்த டேர்மை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதுக்கு எந்த ஐடென்டிட்டியும் கிடையாது, அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிலாம். ஸோ x² + y² அப்படியே இருக்கும்.
ஸோ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. தட் இஸ் அந்த a plus b ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குதுன்னு நம்ம சொன்னோம். என்ன மிஸ் ஆகுது? 2 மட்டும் இங்கே மிஸ் ஆகுது. a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு வரணும். அதில் இங்கே 2 மட்டும் மிஸ் ஆகுது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போது? இதோட ஆன்சர் என்னன்னு ஃபஸ்ட் எழுதிக்கிறேன் உங்களுக்கு புரிகிறதுக்காக. ஸோ a ஸ்கொயர்னால் ஆல்ரெடி ஒரு 2 இருக்கிறதுனால x பவர் 4 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இங்கேயும் ஆல்ரெடி ஒரு பவர் இருக்கிறதுனால 2 × 2 4 ஆகிடும். ஸோ இந்த ஃபார்மேட் தான் இதில் வரணும்னு நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இதில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் தான் இருக்குது. நம்ம இன்னொன்று கொண்டு வந்தோம்னா 2 ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆட் பண்ண போகிறோம். எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இது ரஃப் ஒர்க்கு. ஸோ ஓகேவா? இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், +6 - 6 + 3 - 3 இந்த மாதிரி ப்ளஸ் அண்ட் மைனஸில் நம்ம எந்த நம்பரை வேணாலும் எங்கே வேணால் ஆட் பண்ணலாம். அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாது. ஏன்னா இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். ஒரு 0வை நம்ம சேர்க்குற மாதிரி தான் இதுக்கு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4, இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் 2 இருக்கு இல்லையா? ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? ப்ளஸ் 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4, இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். ஓகே, இப்போ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட ஃபார்முலா x பவர் 4 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4. இந்த ஃபார்முலா நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. ஸோ அதோட ஐடென்டிட்டி என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஸோ இது இங்கே உள்ளது எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபுல்லுமே இந்த டேர்ம் வந்து இந்த ஃபுல் டேர்முக்கும் வரும். அதனால நான் பெரிய ப்ராக்கெட் ஒன்று போட்டுக்கிறேன். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இந்த ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா வந்து இதிலேருந்து வந்தது. மைனஸ் இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது பார்த்தீங்கன்னா அடுத்த ஐடென்டிட்டி a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ இங்கே எழுதுகிறேன் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ என்ன சொல்வோம்? a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b ஃபார்முலா. ஓகேவா? நீங்கள் ஏன்னு படிச்சிங்களா எக்ஸ்ன்னு படிச்சிங்களோ அது எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஆல்ஃபபெட்ஸ் மெத்தட் இதுதான். ஓகேவா? ஸோ இப்போ a ஸ்கொயர் b ஸ்கொயர்னால் இந்த ஹோல் டேர்மும் a, இந்த டேர்ம் b. ஸோ a ப்ளஸ் b a மைனஸ் b நம்ம எழுத போகிறோம். ஸோ a ப்ளஸ் b a மைனஸ் b அவ்வளோதான். இப்போ எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் ஆகிட்டதால நம்ம இந்த ப்ராக்கெட் எடுத்துட்டோம். ஓகேவா? இங்கே சப்ராக்ஷனில் இருந்ததால இது காமனாக வரும். இப்போ எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால அந்த பெரிய ப்ராக்கெட் நம்ம எடுத்துட்டோம். ஸோ இதுதான் எல்சிஎம் வேல்யூ நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஃபைனலாக நம்ம அந்த ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜிசிடி வேல்யூ. ஸோ ஜிசிடி வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னா நமக்கு என்ன தோணும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணினாலும் தப்பு கிடையாது. பட் நமக்கு என்ன வேணும்? நம்ம வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி டிவைட் பண்ண போகிறோம். இந்த டேர்ம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்னு வரும். அந்த மாதிரி ஏதாவது டேர்ம் இங்கே இருக்கா? இல்லை, எல்லாமே பவர் அதிகமாக உள்ளது தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ தான் நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, q of x பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4. நான் இங்கே புக்லேருந்து எழுதும் போது காப்பி பண்ணும்போது இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இன்னும் இது யூஸ் பண்ணல, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
ஸோ ஜிசிடி எழுதிட்டோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறது இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? q of x ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். Given q of x equal to x power 4 minus y power 4 into x square plus y square minus xy. ஸோ இப்போ இதில் இங்கே எதுவுமே சேஞ்சஸ் பண்ண முடியாது. x power 4 minus y power 4 எப்படி எழுதலாம்? x square whole square minus y square whole square into x square plus y square minus xy. ஸோ இது a square minus b squared ஃபார்முலா இவ்வளோ நாள் பார்த்தோம் இல்லையா? அதுதான் a plus b into a minus b. இது ஏன் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ தான் அந்த நியூமரேட்டர் வேல்யூவை கேன்சல் பண்ண முடியும். இதை பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ இது a plus b a minus bன்னு எழுதியிருக்கோம். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எல்லாம் கேன்சல் ஆகும். இந்த சம்ஸ் பொறுத்தவரையிலும் அப்படி தான். ஓகேவா? ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? p of x. So p of x equal to what? LCM. First LCM value எடுத்து எழுதிக்கலாம். So LCM value x square plus y square into x square plus y square plus xy into x square plus y square minus xy into GCD value. GCD value is x square minus y square. Okay. So இது பெருசா இருக்கு. எந்த டேர்மையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் q of x தான் டினாமினேட்டர்ல வரும். இது அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான். x square plus y square x square minus y square into x square plus y square minus xy. ஓகே, இப்போ தெரியும் நம்ம ஏன் இதெல்லாம் வந்து பிரித்து எழுதணும். இங்கே பாருங்கள், இந்த டேர்ம் ரெண்டு சேமாக இருக்கா? டிவைடில் கேன்சல் ஆகிடும். இந்த டேர்ம் இது கூட சேமாக இருக்குது, கேன்சல் ஆகிடும். இது இந்த டேர்ம் கூட மைனஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். இந்த ப்ளஸ் டேர்ம் மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது. தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் xy. This is our p of x. That's all. இதோட எக்ஸசைஸ் 3.3 ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 3.4 பார்க்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா. தேங்க்யூ.